Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒரு பிளவுஸ்னுடைய ஃபினிஷிங் வந்து எப்படி நீட்டா பண்றது, அதுல என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேக், ஃப்ரண்ட், பட்டி இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும், இதுல என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மேக்சிமம் இப்போ வர மெட்டீரியல் இந்த கேம்பிரிக் மெட்டீரியலா இருக்கட்டும், மற்ற எதுவாக இருந்தாலும் ஆம்கோல் கிட்டத்தட்ட ஒரு 15:30க்கு மேலே போயிருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா போடணும் அப்படின்னா ஜாயிண்ட் தான் போடுறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ராப்பரா போடணும், போட்டு இந்த ஆம்கோல் கிட்ட எப்படி நம்ம அதை கரெக்டா வச்சு செட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவா பண்ணிட்டோம் அப்படின்னா தான் ஸ்லீவ் வந்து பேக் சைடு சுருக்கம் இல்லாம நமக்கு நீட்டா கிடைக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்லீவ் வந்து நான் ஜாயின் பண்றேன். இதுல மேல இருக்க கிளாத்ல வந்து நமக்கு ஜாயிண்ட் இல்லை, ஏன்னா ரெண்டு சைடு இருந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் இருக்கு, அதுக்கான பீஸும் நம்ம கட் பண்ணும் போதே நம்ம அதுக்கான பீஸையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தான். இங்க எப்பவுமே நீங்க ஜாயின் போடும்போது கீழ் பக்கம் முடிஞ்ச வரைக்கும் ஈவனா வச்சுக்கோங்க, மேல வந்து எக்ஸஸா விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இதை வந்து நம்ம கரெக்டா இங்க ஷேப் பண்ணி கட் பண்ண முடியும். இதை இப்படி தள்ளி வச்சுட்டீங்கன்னா இந்த இங்க கீழே வெட்டும் போது சப்போஸ் இங்க பத்தாம கூட போகலாம். அதனால இங்க எப்பவுமே கொஞ்சம் சேர்த்து எந்த ஒரு ஜாயிண்ட் நீங்க போட்டீங்கன்னாலும் ஒன் சைடு வந்து கொஞ்சம், அதாவது இப்ப கேதரிங் பேண்ட் அந்த மாதிரி இதுல நம்ம ஜாயின் போடும்போது இடுப்பு சைட்ல வந்து எக்ஸஸா விடுவோம். அப்போ வந்து கீழே இருந்து மேலே வரும்போது அதை கரெக்டாக மடிச்சு மேலே கட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஒரு ஜாயின் போடுறோம் அப்படின்னா எப்பவுமே அதனுடைய அளவு வந்து கொஞ்சம் பெருசாக தான் நம்ம எடுப்போம். இப்போ இதை வந்து கரெக்டாக மேக்சிமம் லைனிங் கிளாத்துக்கு வந்து ரைட் சைடு ராங் சைடு அப்படிங்கிறது எதுவும் இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் கீழே வந்து நான் ஜாயின் பீஸை வச்சுட்டேன், மேல் பக்கம் இதை வச்சிருக்கேன். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல தையல் போட்டுக்கலாம். இதை இப்படியே வச்சுட்டு இங்க இருந்து எடுக்காம அடுத்த பீஸை இதுல வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது இங்கேயும் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வருது. அப்ப அதே மாதிரி இதுக்கும் வச்சுட்டு இதை எப்படி கீழே வச்சிருக்கோமோ கிளாத்து, அதே மாதிரி இதை கீழே வச்சு இதை மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு ரைட் சைடு ராங் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு மாறாம கரெக்டா வரும். இல்லாட்டினா நம்ம அதை பிரிச்சுட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால ஒவ்வொரு ஜாயிண்டும் கரெக்டா பார்த்து போடணும். இதுக்கு வந்து நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு படிமான தையல் போடணும். ரெண்டு கையும் ஒரே மாதிரி படிமான தையல். இப்போ கரெக்டா நம்ம இங்கேயும் ஒரு நாட்ச் போட்டிருக்கோம், இங்கேயும் ஒரு நாட்ச் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு நாட்சையும் நம்ம சென்டர் பண்ணோம்னா உங்களுக்கு கீழ் பக்கம் போர்ஷன் கரெக்டா வந்துடும். இப்போ இதுல வந்து நம்ம எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து இதோட கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க நாட்ச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்க எக்ஸஸும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த நாட்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இதுக்குதான். இதனுடைய கரெக்டான ஃபோல்டிங் வந்து நமக்கு தெரியணும். இங்க வந்து சென்டர் ஆர்ம் ஹோல் நாட்ச், அதே கீழேயும் இதே சென்டர். இது வந்து ஆர்ம் ஹோல்னுடைய 1/2, இது வந்து ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுக்கு, இது வந்து ஃபோல்டிங்க்கு. இந்த நாட்சஸ் எல்லாமே நீங்க கரெக்டா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஒரு ஸ்லீவ் வந்து நமக்கு கரெக்டா ரைட் லெஃப்ட் நீட்டா வரும். அதே மாதிரி இதையும் சென்டர் பாயிண்ட் வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதுல எக்ஸஸ் இருக்கிறத வெட்டிக்கலாம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஈவனா வரணும். அதுக்கப்புறம் தான் இது தனியா வரும். இந்த நாட்சஸ் எல்லாம் ரிமைன் பண்ணி கரெக்டா போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ்ல இதை நம்ம அட்டாச் பண்ணணும். நமக்கு வந்து கரெக்டா இந்த லைன்ல தான் நம்ம தையல் போடணும். அப்போ அதுக்கு நேரா சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு இந்த லைன் மேல் பக்கம் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் தெரியலன்னா நம்ம குண்டூசி போட்டு திருப்பி தையல் போட்டுக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டும் இவ்வளோ பொறுமையா இது பண்ணி ஸ்டிச் பண்ணுமா, அப்போ டைம் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் போக போக உங்களுக்கு ஸ்டிச் பண்றது ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயங்களை கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி தைக்கணும் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த பிசுறு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடிச்சு திருப்பும் போது உள்பக்கம் போயிடும். அதுவே இது ஒரு நெட் கிளாத்தா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அடிச்சு திருப்பும் போது இந்த பிசுறு வந்து நம்ம போடும்போது வெளியே நீட்டா அந்த நெட் கிளாத்தோ அல்லது ஆர்கான்சா மெட்டீரியலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து வெளியே தெரியும். அதனால மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம ஜாயின் போடணும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கூட வச்சுக்கலாம். இதனுடைய சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து இது இங்க முண்டா சைடு இருந்துச்சுன்னா இதுவும் இங்க முண்டா சைடு தான் வைக்கணும். ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வரும். இப்போ இதையும் கரெக்டா இதுல பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வேணாலும் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சைடு மாறாது. இந்த லைன் வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த லைன் வந்து நீங்க கரெக்டா இதுலயே தையல் போட்டுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா ஸ்ட்ரைட்டா பார்டர் வந்து அடிபடாம நீட்டா வரும். இதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி விட்டு படிமான தையல் போடுறோம். இந்த பார்டர் வந்து கரெக்டா லைன் மாறாம வந்தாதான் நம்ம கையில போடும் போதும் அது நீட்டா அழகா தெரியும். இதுவே நம்ம மேல் பக்கம் வச்சு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துலயாவது கொஞ்சம் பார்டர் வந்து இந்த லைன் வந்து மாறி இருக்கும். அப்படி போடும்போது நமக்கு அது கொஞ்சம் ஏற்ற இறக்கமா கரெக்டா வராம ஃபினிஷிங் நீட்டா இருக்காது. இப்போ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ நார்மலான ஒரு இதுன்னா நம்ம மேல் பக்கமே வச்சு கூட தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்டர் வரும்போது நம்ம பார்டர் சைட்ல கரெக்டா அந்த செல்வெஜ்ஜை மட்டும் உள்ள தள்ளி தையல் போட்டோம்னா தான் இந்த லைன் வந்து நமக்கு கரெக்டா நேரா வரும். அதே மாதிரி இந்த சென்டரும் வந்து மாறக்கூடாது. இந்த சென்டர் மாறிடுச்சுன்னா கீழே இருக்க லைனிங்கும் மேல இருக்கிற கிளாத்தும் போடும்போது இது உடம்போட ஒட்டி டைட்டா இருக்கும். மேல இருக்கிற துணியில லூஸ் வரும். அப்படி பாத்தீங்கன்னா ஸ்லீவ் எல்லாமே அங்கங்க சுருக்கமா தெரியும். அதனால இதை கரெக்டா இந்த லைன் பார்த்து சென்டர் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. நல்லா இது பண்ணிட்டு குண்டூசி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து குண்டூசி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி மெலிசான துணி தைக்கும் போது நீட்டா தைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம பின் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. நல்லா ஷார்ப்பா இருக்க இதா வாங்கிக்கோங்க. இல்லாட்டினா துணியில வந்து சுருக்கம் வரும். இதுல வந்து சுத்தி நம்ம தையல் போடலாம். அப்போ வந்து இங்க துணி வந்து இந்த இடத்துல பின் குத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸஸா தள்ளி போகாது. இதுல இருக்க எக்ஸஸ் எல்லாம் வெட்டிடலாம். கிளாத்தை மட்டும்
பிளவுஸ் கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்க. இந்த நாச்சஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்தையுமே மறுபடியும் மேல் கிளாத்லையும் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாம நீட்டா இருக்கும். இல்லாட்டினா அங்கங்க சுருக்கம் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது கையில போடும்போதும் சரி ஸ்டிச் பண்ணும்போதும் சரி இங்க இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி கிராஸ் ஆவோ இப்படியோ ஏதோ ஒரு இது தெரியும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு கிடைக்காது. அதனால மேக்சிமம் தையல் போடும்போது பார்த்து தையல் போடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு கரெக்டா இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து மாறாம தள்ளி வச்சுக்கோங்க. இந்த இடம் கரெக்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இங்க சென்டர் வந்து கரெக்டா வந்துடும். கீழே வந்து கரெக்டா ஃபோல்டிங் பண்ணீங்கன்னாவே இந்த இடம் கரெக்டா வந்துடும். எங்க நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல குண்டூசி போடுங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்கே குண்டூசி போட்டுக்கோங்க. வளைவு வரும்போதே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி தூக்கிக்கோங்க. அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா சுருக்கம் வந்துடும். இதை வச்சுட்டு இதனுடைய சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கையுடைய சுற்றளவு 11.5 இன்ச்சு. இதுக்கு வந்து நேரியல் மார்க் போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ஸ்லீவ் வந்து மாறாம கிளாத் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம நீட்டா இருக்கும். இதை வந்து நம்ம இதுக்கப்புறமா பாடியில வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணும்போது இங்க வந்து 1/2 இன்ச்சு, இங்க வந்து கையினுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஸ்லீவுக்கு வந்து எப்படி நம்ம ப்ராப்பரா ஒரு ஜாயின் பண்ணி ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இங்க ஒரு ஹெம் பண்ணிக்கிட்டீங்கனாலும், அதாவது சும்மா ரஃபா ஒரு ஹெம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா துணி வந்து ஸ்லிப் ஆகி கீழே வராது. அப்படி இல்லாட்டினா இந்த மேட்சிங் த்ரெட் போட்டு இதுல ஒரு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லிப் ஆகி கீழே வராது. நம்ம எப்படி தைக்கிறோமோ அதை பொறுத்து தான். லைனிங் கிளாத்தும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டான லைனிங் கிளாத்தா வச்சுக்கணும். இப்போ இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.